இந்த மாதத்துல 1ஆம் தேதியும் தேவனுடைய ஒரே ஒரு வாக்கு தத்துவங்களை எடுத்து நம்ம இருக பற்றி கொண்டு இந்த வாக்கு தத்துவங்களை நம்பியே இந்த மாதம் கூட ஓடப்படும். பிறகு யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் சொல்லுது, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், அவர்கள் மேல் கொடுத்த ஒரு மகிமையின் கிரீடம் அது. நீங்கள் திருப்தி அடைந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். இங்கிலீஷ்ல அழகாடு இருக்கு, யூ ஷால் ஈட் பிளென்டி. தேவன் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த 8 மாதங்கள் நீங்க எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி இருக்கலாம். சில காரியங்கள் வாழ்க்கையில நடைபெறாம இருக்கிறது, சில ஜெபங்கள் தடைபட்டிருக்கிறோம். ஆனா அந்த வருகிற மாதங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் திருப்தியாய் சம்பூர்ணமாய் சாப்பிடும். தேவன் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார்.